வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இது ட்ரை பண்ணதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான பிரெட் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம 5-6 பிரெட் எடுத்துக்கலாம். இந்த பிரெட்ஸோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால அது தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி 4 சைடும் இதை நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நல்லா உதுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக பிச்சு போட்டுக்கோங்க. இதை மிக்சிலலாம் போடக்கூடாது, கையில் தான் உதுக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறோம். உங்களுக்கு கடுக்கு முடுக்குன்னு கடிப்படுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சீடு இல்லாமல் சேர்த்துக்கிறேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துருங்க. வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உப்மாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நிறையா சேர்க்கணும். அதே மாதிரி நல்லா வதக்கியிருக்கணும், அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நான் கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா பிரெட்டுங்கிறனால உப்பு ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம உதுத்து வச்சிருக்க பிரெட்டை சேர்த்துடலாம். 5-6 பிரெட் ஒரு ஆளுக்கு போதுமான அளவு இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிரெட் கொஞ்சம் வதக்கும் போது கொஞ்சம் சுருங்கும், அதனால குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரெட்டோட அளவை நீங்கள் கூட்டிக்கோங்க. பிரெட்டை சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பர் டேஸ்டான பிரெட் உப்மா ரெடி ஆயிடுச்சு. எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்டகாசமான ரெசிபி. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.